ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வெட்னஸ்டேயோட வீடியோ தான். வீட்டில் வந்து மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு காலைல பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே வந்து மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா வெங்காய தக்காளி பூண்டு நம்ம எப்பவுமே குழம்புக்கு என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு தாளிப்போம்ல, கடுகு வெந்தயம் எல்லாமே போட்டு தாளிச்சிட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வச்சுட்டு வெளியில் வச்சுட்டு சூடு நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். ஒன்று பாதியாக தான் அரைக்கணும். நம்ம வந்து ரொம்ப நைஸெல்லாம் அரைக்கக்கூடாது, அப்போ நல்லா இல்லை. ஒன்றும் பாதியாக அடித்து பாருங்கள். இப்போ நம்ம வதக்கணும்ல, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, அதுக்கப்புறம் தாளிப்பில் உளுத்து பருப்பு, அதுக்கப்புறமேட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை எடுத்து இதில் போட்டு நல்லா வந்து கலக்கிட்டு தேவையான மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டு நம்ம எப்பவுமே பண்ணுவோம்ல குழம்புக்கு வந்து புளியெல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா கொதிக்கிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா அந்த கொதிக்கிற டைமில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் ஆஞ்சி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மீன் ஆயத்துக்கு கத்தி, அப்புறம் ஒரு சிசர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா உப்பும் மஞ்சத்தூளுமே எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக போட்டு கலைக்கணும் அப்படின்னா அதோட ஸ்மெல் எல்லாமே போயிடும். அதனால தான் இந்த மீன் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 200 வாங்கியிருந்தேன். இது மட்டும் 5 மீன் கொடுத்துட்ருந்தாங்க, அவ்வளோதான். மிச்சம் கவலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 வாங்கிட்டு வந்தேன். மொத்தம் 300 ஆச்சு மீன். நான் இது எப்படி நான் வந்து ஆய போகிறேன் அப்படின்னு பாருங்கள். நம்ம நிறைய பேர் ஒருத்தவங்க வந்து சிசரில் ஆயுவாங்க, ஒருத்தவங்க வந்து கையிலே ஆஞ்சு போட்டுருவாங்க இல்லையா. நான் 2 டைப்லேயும் ஆஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிசரில் ஆயிரம் தான் எனக்கு கொஞ்சம் கரெக்டாகவே இருக்கும். இந்த உப்பு போட்டு கலக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். சிசர் தான் வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னுவேன். ஏன்னா கையில் நகம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஆகிடும், கையெல்லாம் குத்திக்கும் இல்லையா. அதனால நான் சிசர் தான் எடுத்துப்பேன். இப்போ இந்த சிசரை எடுத்து நம்ம அந்த ஃபுல்லாகவே கட் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க அழுக்க எடுத்து போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிளியர் ஆகிடும். இந்த கத்தியை வச்சு சொரன்னு இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த பெறாலாம் இருக்கும்ல, அந்த பெறாலை மட்டும் எடுத்துடணும். அதை எடுத்து தான் நம்மளால் சிசரால் பண்ண முடியும். நல்ல ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா இதுலேயே இந்த மாதிரிலாம் கட் பண்ணிடலாம். நல்லா ஷார்ப்பாக இல்லைன்னா சிசர் தான் தேவைப்படும் நம்மளுக்கு. சிசரில் இதை கட் பண்ணால் இன்னும் ஈஸியாக இருக்கும். சிசரில் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த லைட்டாக முள் குத்துற மாதிரி இருக்கும் அந்த சைடு எல்லாமே, அதெல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தாலியை பிச்சு போட்டுட்டு உள்ளே இருக்க அழுக்கு எடுத்து போட்டு கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மீன் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இந்த மீன் ஆயறதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா வந்து நிறைய எதுவுமே இருக்காது. வெறும் தலையை கட்டி போட்டு சைடில் இருக்கிறதுல ஆஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த பெறால் கூட அவ்வளோவா இருக்காது. பெறாலாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மீன் வந்து க்ளீன் ஆகிடும். ஆனால் உள்ளே வந்து இந்த மீன் வந்து ஒரே அழுக்காக இருக்கும். வழ சாணிலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து ஆயும் போது நம்மளுக்கே அந்த ஃபீல் வரும், என்னமோ ஏதோக்குள்ளே கையை விட்டு ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இதே நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை வந்து 2 துண்டாக போட்டுக்கலாம். 2 துண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கவலை மீன் ஆஞ்சு காட்டுறேன். கவலை மீன் வந்து ஆயறதுக்கு ஈஸியாக 2 பக்கம் வந்து அந்த பெறாலை எடுத்துகிட்டு சிசர் வச்சு தலையை கட் பண்ணி போட்டு வாழை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வேலையும் முடிஞ்சிடும். நிறைய பேர் வாழை கட் பண்ணாமையும் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அந்த வாழை கட் பண்ணிவிடுவோம். இது ஏதோ மீன் வந்து ஆல்ரெடி ஏதோ அடிப்பட்ட மாதிரியே இருக்குது. நான் சிசர் சொன்னல, இந்த மாதிரி தான் வாழை கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இந்த சொன்னல இந்த சைடில் இப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அழகாக கட் ஆகிடும். கட் ஆகிட்ட பிறகு தலையை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். ஒரேடியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக கட் ஆகிடும். கையில் வந்து பிச்சு போட அவசியமே இல்லை, கையில் எதுவும் குத்தவும் குத்தாது. நடுவில் ஒரு வாட்டி குழம்பு நல்லா கொதிக்கிட்டா போய் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா கொதிக்குது குழம்பு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மீனை கழுவி போட்டுடலாம். மீனும் ஆஞ்சி முடிச்சாச்சு. இன்னும் வந்து கழுவ வேண்டியதாக மிச்சம் இருக்குது. கழுவணும். அதுக்கப்புறம் அந்த மீனெல்லாம் இருக்குல்ல அதை வந்து 2 துண்டாக போடணும். இந்த மீனில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள செனப்பை இருக்குது. செனப்பை அப்படின்னா பார்த்தீங்கன்னா மீனோட முட்டை தாங்க. அதை நிறைய பேர் சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து அது
கழுவும் போது அது நிறைய போயிடும். அதனால நான் வந்து எடுத்து அவ்வளோவா வைக்கவே மாட்டேன். ஏன்னா அதை வந்து குழம்புல போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், வறுத்தும் சாப்பிட்லாம். இதை வந்து நானும் சிசர்லேயே வச்சு கட் பண்ணிவிடுவேன். இது ரெண்டாவது கட் பண்ணி போட்டோன்னா ஈஸியாக இருக்கும். நல்ல ஷார்ப்பான சிசராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக கட் ஆகிடும். இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் எதுவும் நீச்சு நாற்றம் இல்லாமல் மீன் இருக்கும்ல அது நல்லாயிருக்கும். இப்போ மீன் குழம்பு நல்லாவே கொதிக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். எப்படி கொதிக்குதுல்ல, எண்ணெய்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஆஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த மீனை எடுத்து உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் போதும். சிம்மில் வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டான மீன் குழம்பு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் மீன் குழம்பு வைக்காதவங்க. நான் எடுத்து இப்போ தான் ஒரு ஒரு மீனாக போட போகிறேன். இது வந்து கவலை மீன். கவலை மீன் வந்து நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கோசரம் தான் வாங்கிட்டு வந்தேன். பெரிய மீனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலை போடுவேன், அப்புறம் ஒரு உடம்பு அந்த மாதிரி போடுவேன். அவ்வளோதாங்க. மீன் வந்து கொஞ்சம் அதிகமாக மீன் குழம்புல சேர்த்துருக்கேன் நான். அப்போ தான் வந்து ஒரு 2 3 மீன் போட்டோம் அப்படின்னா மீன் குழம்புல மீன் ஸ்மெல்லே வராது. கொஞ்சம் அதிகமாக மீன் போட்டால் தான் மீன் ஸ்மெல்லே வரும். ஏன்னா நிறைய நான் மீன் குழம்பு வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக மீன் போட வேண்டியது வரும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தலை அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். தலை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. தனு கூட சாப்பிடுவா. அதனால தான் தலை வந்து வறுத்து வச்சாலாம் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது. ஆனால் குழம்புல போட்டால் அந்த மீன் வந்து நான் சாப்பிடுவேன். அவ்வளோதான், ஒரு வழியாக வந்து குழம்புல போட்டு முடிச்சாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிற மீனை நம்ம வந்து வறுக்கிறதுக்கு மசாலா போட போகிறோம். நான் வந்து இந்த மீனில் தான் வந்து மசாலா போட போகிறேன். இதில் வந்து கவலை மீன் கொஞ்சம் இருக்குது, அந்த மத்தி மீன் கொஞ்சம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கறிக்கடையில் 65 மசாலா அப்படி சொல்லி விற்கிது. நம்ம சிக்கன்லாம் வாங்க போவோம்ல அந்த கடையிலே இருக்குது. ஒரு வாட்டி 65 பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வந்து அதில் மீனும் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் சரி அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. அதனால் 65 மசாலா போட்டுட்டு கொஞ்சம் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெறுமனே இந்த மசாலா மட்டும் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி நல்லா இல்லை. நீங்கள் வேணால் போடுறதா இருந்தால் எந்த ஒரு மசாலா போட்டிங்கனாலும் கூட ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன்ல, குழம்பு ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதில் இருக்கிற கொஞ்சம் புளி எடுத்து இதில் ஊற்றிக்கிறேன், அந்த புளிப்பு சுவைக்கோசம். அப்போ தான் வந்து அந்த லெமன் போடுறதுக்கு பதிலாக நான் வந்து புளியை யூஸ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஏன்னா லெமன் இல்லை வீட்டில், வந்து புளி இருக்கும். லெமன் வந்து கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும்ல, அதனால் புளி இருந்துச்சு. நான் போடலாம், தப்பு கிடையாது. இதுவும் புளிப்பு தானே, அதனால் அதையும் போட்டு இதெல்லாம் போட்டு மொத்தமாக வந்து மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த பேக்கெட்லேயே வந்து உப்பு இருக்கிறது